அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 9/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இது மூணுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் அப்சல்யூட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. மேலேயும் பெருசாக போகல, கீழேயும் பெருசாக போகல, சுத்தமாக ஒரு சைட்வேஸ் ஸ்டேயில் முடிச்சுட்டான். அதே மாதிரி தான் உங்களுக்கு S&P 500ம் அதே தான் பண்ணியிருக்கிறான். உங்களுக்கு வந்து நாஸ்டாக்கும் அதே தான் பண்ணியிருக்கிறான். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன். இது வந்து ஒரு நல்ல சைன் தான். மார்க்கெட் வந்து ஒரு இதுக்கப்புறம் பெரிய ஃபால் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் தான். பட் ஸ்டில் யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு டேட்டா வச்சு பெருசாக மேலேயோ கீழே போயிடுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது புதன்கிழமை மணிக்கு நைட்டு வருது. அதனால தான் இவங்க கன்சல்டேட் ஆகிறாங்க. அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படிங்கிறத. முன்னாடியே நம்ம எதுக்கு வந்து போய் வைக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வேறு வியாழக்கிழமைக்கு லீவாக இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்ம மார்க்கெட் வந்து எய்தர் ஒரு நிஃப்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பாயிண்ட் கேப் அப்பாவோ கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காலத்துலையும் நம்மளுடைய விக்ஸை பார்த்திங்க, நம்ம விக்ஸ் கிடையாது, யூஎஸோட விக்ஸை பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கன்சாலேட் ஆகுது, விக்ஸ் கீழே விழுகுது அப்படின்னா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். பட் ஸ்டில் யாரையும் நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யூஎஸோட 10 இயர் பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே போய்கிட்டே இருக்குது. யூஎஸோட 10 இயர் பாண்டில் மேலே போகிறது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது, நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ ஆனால் இவன் வந்து குறையிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு டிசிஷன் வர்ற வரைக்கும் வந்து ஒரு ஃபார்மை எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான். அது வரைக்கும் ஒரு வால்டலேட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு லைட்டாக இறங்கின க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. 86 ரூபாய்க்கு வந்துருச்சு. இது 90 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது ஆபத்து தான். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பெருசாக ரியாக்ஷன் இல்லை அப்படின்னாலுமே ஃபண்டமெண்டலான விஷயங்கள் பயங்கர வீக்காக இருக்குது. அதனால் எப்போ வேணாலுமே மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபால் வரலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் எப்போ வேணால் ஒரு மிகப்பெரிய ஃபால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் குளோபலாக க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆரை பார்த்துருவோம். ஸோ இங்கே இதுதான் இந்த இந்தியன் ஏடிஆர். இதில் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக முடிஞ்சால், ஏன்னா அதில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, யாரும் ரிசைன் பண்ணிட்டாங்களாமா. அடுத்து இந்த இன்ஃபோசிஸ் அண்ட் HDFC பேங்க் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒரு 0.2% பக்கமாக நெகட்டிவ் முடிஞ்சிருந்தான். ஐசிஐசி பேங்க் வந்து 0.35% பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தான். அதே நீங்கள் அங்கே போய் எடுத்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து 2% விழுந்துட்டான், 2.5% விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 ஸ்டாக்குமே பயங்கர பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த ஏடிஆர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைனை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டா பார்க்கும்போது நேற்று எஃப்ஐஐ வெறும் 600 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறிகொண்டு எழுந்து நம்மளோட டிஐஐ ஒரு 3500 கோடி ரூபாய்க்கு பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பை பண்ணுற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் பெரிய ஃபால் வர்றது வந்து வாய்ப்பே கிடையாது. இவங்க அக்ரெசிவாக செல் பண்ணால் மேபி வரலாம், அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து நெட் இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து இப்போ குளோபல் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அவன் கன்சால்டேட் ஆனாலுமே இப்போ பாருங்கள் நாஸ்டாக் பயங்கர ஃப்ளாட்டு, S&P வந்து லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான், டவ் ஜோன்ஸ் வந்து லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். அப்படியே கீழே இறங்கினா யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறான் பட் நெகட்டிவ் பயாஸோட. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா இவன் வந்து நிக்கி ஃப்ளாட்டாக இருக்கான், பட் தைவான் பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். அவன் நேற்று பயங்கர நெகட்டிவாக இருந்தால் இன்றைக்கி பயங்கர பாசிட்டிவாக இருக்கான். ஸோ அப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துடலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அவன் வந்து 834 செம்மையான ஒரு கேப்பை காட்டுறான். ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 748, இப்போ 830 அப்படின்னா 750லேருந்து 830 கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் அப்படிங்கிறது காட்டுது நிஃப்டியில். ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து 80 பாயிண்ட்டு மேலே ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. இது வந்து வீக்லி R1. நிஃப்டி வந்து கம்ஃபர்டபுளாக வீக்லி R1க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். 1 ஹவரில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் தான். இப்போ நம்ம நேற்று சிபிஆரை பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அவன் பயங்கரமாக மேலே போயிருந்தான். ப்ளஸ் விர்ஜின் சிபிஆர், அடிக்கடி விர்ஜின் சிபிஆர் வருதுங்க. இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆர் வந்தாலே மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நேற்று விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரே நிமிஷம் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் அப்படியே பார்த்துடலாம் விர்ஜின் சிபிஆர்னு பார்த்தா விர்ஜின் சிபிஆர் தான். பேங்க் நிஃப்டிலையும் விர்ஜின் சிபிஆர் தான், ஃபின் நிஃப்டிலையும் விர்ஜின் சிபிஆர் தான். அப்போது மார்க்கெட் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. விர்ஜின் சிபிஆர் வந்தாலே பாசிட்டிவிட்டியோ நெகட்டிவிட்டியோ ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன்கேஸ் அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் வச்சு பார்க்கும்போது நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. இந்த அசெண்டிங் சிபிஆர் வந்ததோடு மட்டும் இல்லாமல் நேற்றுத்தோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 80 பாயிண்ட்டு கேப் அப்படின்னா அவன் எங்கே ஓப்பன் ஆகிறான், வெறித்தனமாக R1க்கு மேலே ஓப்பன் ஆகிறான். பயங்கர பாசிட்டிவ் சைன்.
ப்ளஸ் ஆல் டைம் ஹையே இதுதான் நினைக்கிறேன். 741 போனான்னா அதுதான் ஆல் டைம் ஹையே. இப்போ ஆல் டைம் ஹையில் ஓப்பனிங் ஆக போகுது இன்றைக்கி. அது வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வெறித்தனமாக கீழே போனால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போக போகிறானா, இல்லை இன்னைக்கு ஆல் டைம் ஹை பக்கத்தில் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நடக்க போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ரெண்டுமே பாசிபிள் தான் இன்றைக்கி. அதாவது R1க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் அப்படியே மேலே போய் ஒரு ட்ரெண்டிங் டே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொமெண்டமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா R1க்கு மேலேயும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, R1 ட்ரெண்டிங்கும் பாசிபிள், R1 ரிவர்சலும் பாசிபிள். இது ரெண்டுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த CPR ரிவர்சல். ஏன்னா அந்த CPR கிட்ட தான் வீக்லியோட R1 இருக்குது. ஸோ சப்போஸ் அவன் CPR கிட்ட வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி மேலே போயிடுவான். ஸோ இந்த 3 பேட்டர்னுமே ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் தான். இந்த 3லையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரை பண்ணலாம். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வந்து காட்டுறான். நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி இப்போ பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா வீக்லி R1க்கு மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் வீக் ஹையெல்லாம் தாண்டி. இங்கே பாருங்கள், நிஃப்டியில் ப்ரீவியஸ் வீக் ஹை அப்படிங்கிறது எங்கே இருக்குது, போன வாரம்னா இதுதான் ஃப்ரைடேயோட ஓகே இதுதான் ஹை. அப்போது ப்ரீவியஸ் வீக் ஹை இது, R1 இது எல்லாத்தையும் தாண்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியால் ப்ரீவியஸ் வீக் ஹையெல்லாம் தாண்ட முடியல. அதுக்கு பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போது இந்த அட் த மொமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி லைட்டாக வீக்காக தான் இருக்குது. அண்ட் இவன் வந்து பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேப் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் மெஷர் பண்ணிடலாம். எவ்வளோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ 80 பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 0.35%. அப்போது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து 0.35%ல் ஓப்பன் ஆகிறா அப்படின்னா இவனுமே எங்கே ஓப்பன் ஆவான், R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆவான். ஓகே 165 பாயிண்ட் பக்கமாக ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இந்த நேரத்தில் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்காமா, யாரோ விற்க போகிற ஃபாரின் கம்பெனி ஏதோ பயங்கரமான ஸ்டேக்ஸை விற்க போகிறாங்களாமா. அந்த ஒரு நெகட்டிவிட்டியை வந்து இன்றைக்கி வந்து உள்ளே கொண்டு வந்து இவன் கீழே விழுவானா தெரியாது. ப்ளஸ் இவன் ஆல் டைம் ஹையில் தான் ஓப்பன் ஆக போகிறான், ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. அப்போது ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகும்போது ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரலாமா, வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்து இவன் R1 தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா நேரோ CPR வேறு இதெல்லாம் அடித்து உடச்சிட்டு அவன் கீழே போயிடுவான். S1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் விர்ஜின் CPR இருக்குது. அங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே அப்படி இல்லை, அந்த நியூஸ் எல்லாம் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னா ப்ரைஸ் அப்படியே எகிரி குதிச்சு மேலே போயிட்டு வீக்லியோட R1 இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நேற்று நிஃப்டி ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி நிஃப்டி கன்சாலிடேஷனை போட்டுட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஹையரில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து R1 உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து CPRலையோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் S1ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே சப்போர்ட் தான். ஏன்னா அந்த CPR கீழே தான் ப்ரீவியஸ் வீக் ஹையும் இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்துல தான் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பையர்ஸ் விட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் நேரோ CPR இருந்தாலுமே அதையும் ஒரு வேலை விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக S1 கிட்ட ரிவர்சல் எடுத்துரும். ஸோ ரிவர்சல்னால் இந்த 2 இடத்துல பார்க்கலாம். சப்போஸ் ட்ரெண்டிங்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா மேபி இந்த 930 அப்படிங்கிற லெவலில் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி. அப்படியே நம்ம ஃபின் நிஃப்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இவனும் அதே தான். 0.35% மேலே போனான்னா மேலே தான் ஓப்பன் ஆவான், R1க்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ அப்போ R1லேருந்து ரிவர்சல் ஆகி கீழே வரானா இல்லை R1லேருந்து மேலே போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன அதே சேம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஃபின் நிஃப்டிலையும் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் விர்ஜின் CPRம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஃபின் நிஃப்டிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து பொசிஷனெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். நிஃப்டியை நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டிலில் போட்டு மேலே போயிருக்கிறான் அவன் பார்த்தீங்களா. ஸோ ஆல் டைம் ஹையில் நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுருக்கிறான். இருங்க வால்யூம் இருக்கான்னு பார்த்துருவோம். வால்யூம் வந்து நம்ம ஸ்பாட்டில் பார்க்கக்கூடாது, ஃபியூச்சரில் பார்க்கணும். ஃபியூச்சரில் வால்யூம் அந்தளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் இது ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் தான். ஐ மீன் கேண்டிலோட சைஸே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பையர்ஸ் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பாங்க அப்படிங்கிறதா அர்த்தம். அண்ட் எனர்ஜி செக்டாரில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதன் காரணமாக கூட இருக்கலாம். ஸோ நல்லா பாசிட்டிவாக போயிருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 750 ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு நிஃப்டியில் வாய்ப்பு இருக்குது. அதையும் உடச்சிட்டான்னா அவ்வளோதான், அவன் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் கண்டிப்பாக 23,000க்கு போகத்தான் போகிறான் இந்த 750 உடச்சிட்டான்னா. அதே மாதிரி நீங்கள் வந்து கீழே சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ R1 உடச்சனால R1 ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் போது ப்ளஸ் வீக்லி CPR இந்த 500 ரேஞ்சும் ஒரு பயங்கர சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் உடச்சா தான் அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவன் டோஜியை போட்டான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை, டோஜி கேண்டில் தான். ஃபாலோட் போய் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் அடுத்து ஒரு டோஜி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் பெருசாக வருமா இல்லை திருப்பி அவன் மேலே தான் போவானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. மார்க்கெட் வந்து அட் த மொமெண்ட் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது அன்சார்ட்டட் டெரிட்டரியில் இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம், நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணால் நம்ம சொல்ல முடியும். வீக்லி R1 அப்படிங்கிறது பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் இன்கேஸ் அவன் மேலே போகிற பட்சத்தில். அதே மாதிரி இங்கே ப்ரீவியஸ் வீக் ஹையான
48,500 ரேஞ்சும் அதே மாதிரி இந்த சிபிஆரான 48,300 ரேஞ்சும் பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் விர்ஜின் சிபிஆர் கூட இருக்குது அந்த கீழே இருக்கிற ரேஞ்சில். ஒரு நிமிஷம் நம்ம அதையும் பார்த்துருவோம். ஸோ விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 48,400 ரேஞ்சில். அப்போ 500, 400, 300 கீழே சப்போர்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 900 இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. மேபி இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத அவன் போட்டுட்டு நாளைக்கோ நாளானைக்கோ அந்த டேட்டாலாம் வந்து யூஎஸில் டேட்டாலாம் வந்ததுக்கப்புறம் இவன் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் வந்து இன்றைக்கே மேலே போகிறேன்னு இவன் முடிவெடுத்தான்னா இவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது 49,000 தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத. அண்ட் இன்றைக்கான அனாலிசிஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.